ஓம் சாந்தி. 8/5/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இப்போது நீங்கள் சூரிய வம்சத்திலிருந்து பிராமண வம்சத்திற்கு வந்திருக்கிறீர்கள். தந்தை பிரம்மா வாயின் மூலம் உங்களை தத்தெடுக்கின்றார். இதே குஷியில் இருங்கள். கேள்வி: எந்த ரகசியத்தை பிராமண குலத்தை சார்ந்த குழந்தைகள் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும்? பதில்: நிராகார சிவபாபா நமக்கு தந்தையாக இருக்கின்றார், மேலும் இந்த பிரம்மா நமது தாயாக இருக்கின்றார் என்ற விஷயத்தை பிராமண குலத்தை சார்ந்த குழந்தைகள் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். நிராகார பகவான் தாய் தந்தையாக, நண்பன் துணைவனாக எப்படி ஆகின்றார் என்ற ஆழமான குப்தமான ரகசியத்தையும் பிராமண குலத்தை சார்ந்த குழந்தைகள் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். அதிலும் யார் தெய்வீக குலத்தில் உயர்ந்த பதவி அடையக்கூடியவர்களோ அவர்களே இந்த ரகசியத்தை யதார்த்தமாக புரிந்து கொள்வார்கள். ஓம் சாந்தி. குழந்தைகள் அமர்ந்திருக்கிறீர்கள். நமது பாப்தாதா வந்திருக்கின்றார் என்பதை புரிந்து கொண்டு இருக்கிறீர்கள். தந்தை தாதாவுடன் சேர்ந்து விடும் பொழுது பாப்தாதா வந்திருக்கின்றார் என்று கூறுவீர்கள். அவர் ஆசிரியராகவும் இருக்கின்றார். தந்தை தாதாவின்றி எதையுமே கூற முடியாது. புத்தி வேலை செய்ய வேண்டும். ஏனென்றால் இது இங்கு புது விஷயமாக இருக்கிறது அல்லவா? இங்கே ஒரு உடல் தான், 2 ஆத்மா. அந்த தந்தை இந்த தாதாவோட உடம்புக்குள்ளே வரலைன்னா அவர் எதையுமே செய்திருக்க முடியாது. அதனால் எல்லா உறவும் கடவுள் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இவருக்குள்ளே வரும்போது தான், இந்த பிரம்மாங்கிற தாய் அவருக்குள்ளே வரும்போது தான் அவர் அனைத்து உறவாகவும் சிவபாபா இருக்கிறாரு. இதை நீங்கள் புத்தி மூலமாக நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டும். அதாவது புத்தி வேலை செய்யணுன்றாரு. ஏன்னா இது எல்லாமே இங்கே புது விஷயமா இருக்குது. இங்கு அமர்ந்திருக்கும் பொழுது லௌகிக சம்பந்தங்களில் இருந்து புத்தியை நீக்கி பார்லோகிக தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்று தந்தை புரிய வைக்கின்றார். இந்த நேரத்தில் இவர் உங்கள் எதிரில் இருக்கின்றார். யதார்த்த முறையில் யாரும் தந்தையை நினைவு செய்வது கிடையாது. அவர் மூலம் என்ன பிராப்தி கிடைக்கும், எப்பொழுது கிடைக்கும் என்று எதுவுமே தெரியாது. நீங்களும் அறியாமல் தான் இருந்தீர்கள். இப்பொழுது தந்தையினுடையவர்களாக ஆகிவிட்டீர்கள். சிவபாபா நம்மை பிரம்மாவின் மூலம் தனது குழந்தைகளாக ஆக்கியிருக்கின்றார் என்பதை அறிவீர்கள். இந்த பிரம்மா தாயாக இருக்கின்றார். இந்த பிரம்மா தாயின் மூலம் சிவபாபா நம்மை தத்தெடுக்கின்றார். இந்த நேரத்தில் நீங்கள் நல்ல முறையில் தெரிந்துள்ளீர்கள். இந்த ஞானத்தை இந்த நேரத்தில் நல்லாவே புரிஞ்சிருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு பாபா. பிரஜாபிதா பிரம்மாவின் மூலம் மனித சிருஷ்டியை படைக்கின்றார், புது உலகத்தை படைக்கின்றார் என்பது கிடையாது. இருக்கிற உலகத்தை தான் புதுசாக மாத்துறாரு, தனியாக ஒரு புது உலகத்தை படைக்கிறாரு அப்படிலாம் கிடையாது. இந்த நேரத்தில் மடியில் அமர செய்கின்றார், அதாவது தத்தெடுக்கின்றார். தாய் தந்தை என்று இப்பொழுது கூறுகின்றோம் என்றால் சிவன் தந்தையாகவும் பிரம்மா தாயாகவும் ஆகிவிடுகின்றார். இந்த பாட்டில் தாயும் நீயே தந்தையும் நீயேன்னு ஒரு பாட்டு. இப்போ பாபா சொல்கிறாங்க, பக்தியில் அது நல்லா தான் பாடியிருக்கிறாங்க. அதனுடைய உண்மையான பொருள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் இங்கே தான் புரிஞ்சுக்கிறீங்க. அவர்கள்தான் தாய் தந்தை என்று கூறுகின்றனர். ஆத்மாக்களாகிய நீங்கள் எனது குழந்தைகளாக ஆகிவிட்டீர்கள் என்று பிரம்மாவின் மூலம் தந்தை சிவபாபா கூறுகின்றார். பிறகு ஆத்மாக்களுக்கு அமர்ந்து அறிமுகத்தையும் கொடுக்கின்றார். இங்கு நீங்கள் சூத்திர வம்சத்திலிருந்து பிராமண வம்சத்திற்கு வந்திருக்கிறீர்கள். பிரம்மா உடலின் மூலம் பிரவேசமாகி உங்களை தத்தெடுக்கின்றார். நீங்கள் பிராமண குலத்திற்கு வந்துவிட்டீர்கள். யார் இந்த பிராமண குலத்தை சார்ந்தவர்களோ, தெய்வீக குலத்தில் உயர்ந்த பதவி அடையக்கூடியவர்களோ அவர்கள்தான் புரிந்து கொள்ளவும் முடியும்.
புதியவர்களின் புத்தியில் இந்த விஷயங்கள் அமரவே அமராது, புத்தியில் அமராது, யாருக்குமே புரிய வைக்கவும் முடியாது. உங்களிலும் கூட வரிசை கிரமமான முயற்சிக்கு ஏற்றாற் போல புத்தியில் அமர்கிறது. நீங்கள் யாரை தாய் தந்தை என்று அழைக்கிறீர்கள்? இதை சிந்தனை செய்ய வேண்டிய விஷயம். பிரம்மாவின் மூலம் தத்தெடுக்கின்றார் எனில் பிறகு அவசியம் தாயும் தேவை. ஆக யார் முழு ஈடுபாடுள்ள பெண் குழந்தையாக இருக்கின்றாரோ அவருக்கு நாடகப்படி ஜெகதாம்பா என்ற பட்டமும் கொடுக்கப்படுகிறது. ஆண்களை ஜெகதாம்பா என்று கூற முடியாது. இவரை ஜெகத்பிதா என்று கூறலாம். இவரது பிரஜாபிதா என்ற பெயர் மிகவும் பிரபலமானது. நல்லது, பிரஜா மாதா எங்கு இருக்கிறார்கள்? ஆகவே ஜெகதாம்பா தாயை தத்தெடுக்கின்றார். ஆதிதேவன் இருக்கின்றார், பிறகு ஆதிதேவி தத்தெடுக்கப்படுகின்றார். ஜெகதாம்பா ஒரே ஒருவர்தான், அவருக்குத்தான் மகிமை பாடப்படுகிறது. அதாவது பிரம்மா தாயாக இருந்தால் கூட ஆண் உடலில் இருக்கிறதுனால ஒரு பெண் உடலில் இருக்கக்கூடியவங்களை தேர்ந்தெடுக்கப்படுறது. தத்தெடுக்கிறாரு சிவபாபா. அவங்க யாருன்னா ஜெகதாம்பா. நாம் பிராமணர்களாக ஆகியிருக்கிறோம் என்பதை இப்போது நீங்கள் அறிவீர்கள். உங்களை தந்தை தன்னுடையவராக ஆக்கியிருக்கின்றார். அதாவது சூத்திர தர்மத்திலிருந்து தேவதா தர்மத்திற்கு மாற்றல் செய்திருக்கின்றார். இப்போது சூரிய வம்சம் சந்திர வம்சம் கிடையவே கிடையாது. லக்ஷ்மி நாராயணுடைய ராஜ்யமும் கிடையாது, ராமராஜ்யமும் கிடையாது. இப்போது கலியுகத்தின் கடைசியாகும். கலியுகத்திற்கு பிறகு அவசியம் சத்தியுகம் வரும். யார் எந்த அளவிற்கு அதிகம் புரிந்து கொண்டு புரிய வைக்கிறார்களோ அவர்களுடைய பெயர் பிரபலமாகிறது. கண்காட்சிக்கான ஏற்பாடு நடக்கிறது என்றால் பாபா இன்னாரை அனுப்புங்கள் என்று கடிதம் எழுதுகின்றனர். நீங்கள் புரிய வைக்க முடியாதா? பாபா, அவர்களுக்கு பயிற்சி அதிகம் இருக்கிறது, நாம் சிறிது அரைகுறையாக இருக்கிறோம். யார் அழைப்பு கொடுக்கின்றார்? அழைப்பு எங்கிருந்தெல்லாம் வருகிறது என்று எழுதி அனுப்புங்கள் என்று பாபா சுயம் கூறுகின்றார். சிலர் கண்காட்சி நடத்தும்போது இப்படி பாபா கிட்ட லெட்டர் போடுவாங்களாம், பாபா இன்னாரை அனுப்புங்க அப்படின்ட்டு. அதுக்கு பாபா நீங்கள் புரிய வைக்க முடியாதான்னு கேட்பாராம். அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கெல்லாம் பயிற்சி அதிகமாக இருக்குது பாபா, நாங்கள் கொஞ்சம் அரைகுறையாக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுக்கு பாபா என்ன சொல்லுவாரா, யாரிடமிருந்து அந்த அழைப்பு கடிதம் வந்திருக்குது, இன்விடேஷன் அனுப்பிச்சிருக்கிறாங்க, அந்த அழைப்பு எங்கிருந்து வந்திருக்கிறது, இதெல்லாம் எனக்கு சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லுவாராம் பாபா. பிறகு யாரை அனுப்ப வேண்டும் என்று நான் பார்த்து கொள்கிறேன். இந்த மாதிரி பாபா லெட்டர் போடுவாராம், 10 லெட்டர். சன்னியாசிகளும் அந்த அழைப்பில் இருக்கிறார்களா என்ன? பிறகு மிக நல்ல பிரம்மா குமாரியை அனுப்ப வேண்டி இருக்கும். ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துகிறாங்க, இல்லை கண்காட்சி வைக்கிறாங்க அப்படின்னா அங்கே யாரெல்லாம் வர்றாங்க அப்படிங்கிறதையும் பாபா கிட்ட தெரியப்படுத்தணுங்கிறாரு. அப்போ தான் நல்ல பிரம்மகுமாரியை பாபாவும் அனுப்பி வைப்பார். குமாருக்கா, மனோகர், கங்கா போன்றவர்கள் இருக்கின்றனர். குமார்கா தாதி, மனோகர் தாதி, கங்கா தாதிலாம் இருக்கிறாங்க. இவர்களில் யாரையாவது அனுப்பிவிடுங்கள். குழந்தைகள் பலர் இருக்கின்றனர். ஜெகதீஷ் பிரதரை அனுப்புங்கள், ரமேஷ் பிரதரை அனுப்புங்கள். ஒருவரை விட ஒருவர் புத்திசாலியாக இருக்கின்றனர் என்பதை நீங்களும் புரிந்து கொள்கிறீர்கள். இப்படி பேர் சொல்லியே அவங்களை அனுப்புங்க பாபா, இவங்களை அனுப்புங்க பாபா அப்படிலாம் பேர் சொல்லியே குழந்தைகள் சொல்லுவாங்களாம். ஏன்னா புரியுது இல்லையா, யார் எந்த இடத்துல யார் புரிய வச்சா அது எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கிறாங்க குழந்தைகள். அதனால் புத்திசாலிகளாக இருக்கிறாங்க குழந்தைகளும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. நீதிபதிகள் இருப்பது போன்று ஒருவரை விட ஒருவர் புத்திசாலிகளாக இருப்பர். நீதிபதிகள் அங்கே உலகத்தில் எப்படி இருக்கிறாங்களோ ஒருத்தரை விட ஒருத்தர் புத்திசாலிகளாக இருப்பாங்க. அது மாதிரி இங்கே இருக்கிறாங்க ஞான மார்க்கத்திலையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஒருவரை விட ஒருவர் புத்திசாலி என்பது அரசாங்கமும் அறிந்திருக்கிறது அங்கே உலகத்தில். அதனால்தான் வழக்கு ஒருவரிடமிருந்து மற்றொருவரிடம் செல்கிறது, பிறகு உயர் நீதிமன்றம் செல்கிறது, பிறகு அதற்கும் மேல் செல்கிறது. அவரும் சரியான தீர்ப்பு சொல்லவில்லை என்றால் பிறகு அவரை விட உயர்ந்தவர்களிடம் செல்வர்.
எங்கள் மீது கருணை காட்டுங்கள். இந்த விஷயங்கள் அனைத்தும் இந்த கலியுகத்தில் தான் நிகழ்கின்றது. சத்தியுகம் திரேதாயுகத்தில் நடைபெறாது. பாபா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியும் நமக்கு புரிய வச்சிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு முரளியில். இப்போது நாம் மீண்டும் யோக பலத்தின் மூலம் சொர்க்கத்தின் ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கின்றோம். கல்பத்திற்கு முன்பும் சங்கமத்தில் தந்தையிடமிருந்து பதவி அடைந்திருந்தோம் என்று நீங்கள் கூற முடியும். 84 பிறவிகள் முடிவடைந்து விட்டது. மீண்டும் ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கின்றோம். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட்டு, தானும் தாரணை செய்யவும் மற்றவர்களையும் செய்ய வைக்கவும் அதற்காக அதிகாலையில் எழுந்து தந்தையின் நினைவில் அமர வேண்டும். என்ன புரிந்து கொண்டீர்களோ அதை மற்றவர்களுக்கு புரிய வைக்கும் பயிற்சி செய்ய வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட்டு, லௌகிக சம்பந்தங்களில் இருந்து புத்தியின் தொடர்பை நீக்கி ஒரு பார்லோகிக தந்தையை நினைவு செய்ய வேண்டும். தந்தையிடம் இருந்து எந்த ஞானத்தை அடைந்திருக்கிறீர்களோ அதை கேட்டு அனைவருக்கும் கூற வேண்டும். இதுதான் உங்களது தொழிலாகும். பாபா கிட்ட இருந்து என்ன அடைஞ்சிருக்கிறீங்களோ அதை மற்றவங்களுக்கு சொல்லணும். இதுதான் நம்முடைய வேலைன்றார் பாபா. வரதானம். ஏற்றுக்கொள்ளும் சக்தியின் மூலம் ஒரே வழிக்கான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய உதாரண ரூபம் ஆகுங்கள். ஒரே மாதிரியான மணி, ஒரே ஆர்வத்துடன் மற்றும் ஒரே ஸ்திதியில் நிலைத்திருத்தல், ஒருவரின் வழிப்படி நடப்பவர்கள், தங்களுக்குள் சங்கல்பத்திலும் ஒரே வழியுடன் இருத்தல், இப்படிப்பட்டவர்கள்தான் மாலையில் மணியாக வருவார்கள். ஆனால் தனக்குள் ஏற்றுக்கொள்ளும் சக்தி இருந்தால்தான் ஒரே வழிக்கான சூழ்நிலை உருவாகும். ஒரே பாதையில் நடக்கணும் எல்லாரும் அப்படின்னா அந்த அளவுக்கு நமக்குள்ள அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி இருக்கணுன்றாரு. ஒருவேளை ஏதாவது ஒரு விஷயத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுவிட்டால் அந்த வேறுபாட்டை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போதுதான் தங்களது ஒற்றுமையின் மூலம் நெருக்கத்தில் வருவார்கள் மற்றும் அனைவரின் முன் உதாரணமாக ஆவார்கள். ஸ்லோகன். ஒவ்வொரு சங்கல்பம், வார்த்தை மற்றும் செயலில் ஆன்மீகத்தை தாரணை செய்யும் போதுதான் சேவையில் நல்ல சூழல் ஏற்படும். இன்றைய அவ்யக்த சமிக்கை. எந்த ஒரு பயங்கரமான காட்சி பார்த்தாலும் எதுவும் புதியதல்ல, நத்திங் நியூ. யார் எதுவும் புதியதல்ல என்ற பாடத்தை உறுதியாக ஆக்குகிறார்களோ அவர்கள் பயப்பட மாட்டார்கள். என்ன நடந்தது, எப்படி நடந்தது, இது நடந்தது, இந்த செய்திகளை கேட்டு பார்த்தும் நாடகத்தில் உருவாக்கப்பட்ட காட்சியை சக்திசாலியாக பாருங்கள் மற்றும் மற்றவர்களுக்கும் சக்தி கொடுத்து கொண்டே செல்லுங்கள். உலகத்தினர் பயப்படுகிறார்கள். நீங்கள் ஏக்கிற ஸ்திதியில் இருந்து அந்த ஆத்மாக்களுக்கு சக்தி கொடுங்கள். யார் தொடர்பில் வந்தாலும் அவர்களுக்கு சக்தி, அமைதியை தானம் கொடுத்து கொண்டே செல்லுங்கள். நல்லது. ஓம் சாந்தி. சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, ஞான துளியாக பனியாக விழுகின்றதே, ஞான துளியாக பனியாக விழுகின்றதே. சதா குஷி என்றோ
மறந்தோம் எங்கள் சோகத்தை, இன்றோ நாங்கள் உங்கள் மடியிலே. நீச்சோடு மறந்தோம் எங்கள் சோகத்தை, இன்றோ நாங்கள் உங்கள் மடியிலே. ஆயிரம் கனவுகளை கண்களிலே, ஆயிரம் கனவுகளை கண்களிலே ஏந்தியே நாங்கள் பாடிடுவோம். சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, ஞான துளியாக பனியாக விழுகின்றதே, ஞான துளியாக பனியாக விழுகின்றதே. சதா குஷி என்றோ